ஸோ இந்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்டோரேஜ் பாத் செலெக்ஷன் பாலிசினா என்ன அண்ட் வாட் இஸ் மல்டி பாத்திங்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரேஜ் பற்றி, அதாவது நம்ம சாண்ட் ஸ்டோரேஜில் இருந்து ஃபிசிக்கல் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வாட் இஸ் மல்டிபாத் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் மல்டிபாத் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மல்டிபாத் அப்படிங்கிறது இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கும் நம்மளோட சான் ஸ்டோரேஜ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃபிசிக்கல் கேபிள்ஸை தான் மல்டிபாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், 2 இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இருக்குது. இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் 1 ஷேரில் தான் இருக்குது, இல்லை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் 1 இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. இது சான் சுவிட்ச் 1, இது சான் சுவிட்ச் 2. இது நல்லா பாருங்கள், ஹெச்பிஏ 2 ஹெச்பிஏ இருக்குது, இது 2 ஹெச்பிஏ இருக்குது. ஒன் ஆஃப் த ஹெச்பிஏ வந்து ஒரு சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு ஹெச்பிஏ இன்னொரு சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு சான் சுவிட்சு ஒரு ஸ்டோரேஜ் கண்ட்ரோலில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு சான் சுவிட்ச் இன்னொரு ஸ்டோரேஜ் கண்ட்ரோலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன காரணத்துக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ரெடியூடன்சி பர்பஸ், ஓகே, அண்ட் லோட் பேலன்சிங். இப்போ மல்டிபாத்திங் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ்க்கும் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கும் இடையில மல்டிபிள் ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கனெக்ஷன்ஸ் தான் மல்டிபாத்திங்னு சொல்லுவோம். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூடன்சி பர்பஸ்க்காக அண்டு ஃபெயில் ஓவருக்காக. இப்போ ஒரு பாத் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாத் மூலமாக நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உதாரணத்துக்கு இது ஒரு ஹெச்பிஏ, இந்த ஹெச்பிஏலேருந்து சான் சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது, சரியா? இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் இந்த பாத் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த பாத் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாத் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது இந்த பாத் மூலமாக ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு சான் சுவிட்சுக்கு, இது சான் சுவிட்ச் 1, இது சான் சுவிட்ச் 2, அனதர் ஹெச்பிஏ போர்ட் வந்து இது ஹெச்பிஏ போர்ட் 0, இது 1ன்னு வச்சுக்கோங்களேன். அனதர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பாத் ஃபெயில் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாத் மூலமாக ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் ஃபெயில் ஓவர் அப்படி சொல்கிறோம், ஓகேங்களா? இந்த மல்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபெயில் ஓவர்னு சொல்கிறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் நமக்கு ஒர்க் ஆகுது இல்லை? அப்போ இந்த சுவிட்ச் மூலமாக அந்த ஸ்டோரேஜ் வந்து கம்யூனிகேட் ஆகும். எய்தர் சுவிட்ச் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, சான் சுவிட்ச் ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது ஹெச்பிஏ போர்ட் ஃபெயிலியர் ஆனாலோ, அந்த மாதிரி சினாரியோவில் நமக்கு ஸ்டோரேஜோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த மல்டி பாத்திங். ஓகே, ஸோ இந்த மல்டி பாத்திங்கில் நம்ம பார்க்க போகிறது பாத் செலெக்ஷன் பாலிசி. சப்போஸ் வந்து ரெண்டுமே சப்போஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன, அந்த மாதிரி சினாரியோல என்ன சார் பண்றது? எந்த ரெண்டுமே? இந்த 2 கார்டும் இதுவா? ஒரு பாத்து நீங்க சொல்றீங்க. சப்போஸ் அட் அ டைம்ல 2 பாத்துமே இதாச்சுன்னா, 2 பாத்துமே ஃபெயிலியர்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேர் இஸ் நோ கனெக்டிவிட்டி. எப்பயுமே ஒரு பாத்து தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஹெச்பிஏல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஹெச்பிஏ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஹெச்பிஏல 2 போர்ட் இருக்கும், ஒரு போர்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு போர்ட் ஒர்க் ஆகும். இந்த 2 போர்ட்டும் அட் அ டைமில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டவுன் தான், நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ கொஸ்டின், பாத் செலெக்ஷன் பாலிசி. பாத் செலெக்ஷன் பாலிசினா என்ன அப்படின்னா 3 டைப் ஆஃப் பாலிசி இருக்குது. ஓகே, ஒன்று வந்துட்டு ரவுண்ட் ராபின், மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அண்ட் விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு. இந்த 3 பாலிசி இருக்குது. இது இன்டர்வியூ கொஸ்டின். பட் ஆனால் இது வந்து L2 கொஸ்டின் கிடையாது, இது L3 இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நான் இந்த மல்டி பாத்திங் இது எல்லாமே L3 இன்டர்வியூ கொஸ்டின் தான். இது L2க்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் 3 பாலிசி இருக்குது. ரவுண்ட் ராபின், மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அண்டு விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னு 3 பாலிசி இருக்குது. இப்போ நமக்கு இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
லைக் நம்மளோட விசென்ட் டவுனாக இருக்குது, இல்லாட்டி நான் அதை காமிச்சிடுவேன், இதிலே காமிச்சிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த மல்டிபாத் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ESXை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோரேஜ் அடாப்டர். இந்த ஸ்டோரேஜ் அடாப்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் இங்கே ஆன்லைனில் காமிக்கும். இந்த இடத்துல டார்கெட் இருக்குல்ல, இதுதான் மல்டிபாத். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து தெரியும் இது ஆக்டிவ், இது டெட்டுன்னு இருக்குது. ஸோ டெட் அப்படின்னா அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆக்டிவ் அப்படின்னா அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மல்டிபாத் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபிசிக்கலாக அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் டீம்ட்டு செக் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபாத் ஃபெயிலியர் ஆகிடுச்சு செக் பண்ண சொல்லி ஸ்டோரேஜ் டீம்ட்டு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அண்ட் அனதர் திங், இந்த ESXை ரீஸ்டார்ட் பண்ணால் சம்டைம்ஸ் மல்டிபாத் வந்து அப்பாதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நாங்கள் எங்கள் என்வரான்மெண்ட்டில் வந்து இந்த இஷ்யூ பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த மல்டிபாத் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் டீம் செக் பண்ணால் அவங்க சைடு இஷ்யூ எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ESXை வந்து மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு ESXை ஒரு ரீபூட் பண்ணி பார்த்தோம். மல்டிபாத் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ சம் கேசஸில் ஃபிசிக்கல் ஃபெயிலியர் இல்லாட்டாலும் சம் லாஜிக்கல் இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ESXை ரீபூட் பண்ணால் மல்டிபாத் வந்து அப் ஆயிரும். பட் ஃபிசிக்கல் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபிசிக்கலாக அந்த கேபிளோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த கேபிள் ஃபெயிலியர்னா கேபிளை மாற்றுற மாதிரி இருக்கும், ஹெச்பி கார்டு ஃபெயிலியர்னா அந்த ஹெச்பி கார்டு மாற்றுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த மல்டிபாத் ரிலேட்டடாக அந்த 3 பாலிசி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் ராபின், மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு, VMware ஃபிக்ஸ்டு. வாட் இஸ் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறது அந்த மீனிங், வாட் இஸ் ரவுண்ட் ராபின்? ரவுண்ட் ராபின் என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா ரவுண்ட் ராபின் அர்த்தம்? ரவுண்ட் ராபின்னா சர்க்கிளா ஆக்டிவிட்டி. ரவுண்ட் ராபின் காமன் இங்கிலீஷ் டேர்ம் அது. இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பேட்சில் வந்து 20 பேர் இருக்கீங்க அப்படி சொல்லுங்களேன். ஸோ இன்னைக்கு குரு பிரசாத் வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும். ஓகே, நாளைக்கு அடுத்த மெம்பர் ஒரு டாஸ்க் பண்ணணும், அதுக்கடுத்து ஒரு மெம்பர் டாஸ்க் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ராபின். ஸோ அப்படியே இந்த சுற்றி வர்றது, ஓகே, சுற்றி வர்றதை நம்ம வந்து ரவுண்ட் ராபின் சொல்கிறோம். இந்த VMwareல ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மல்டிபாத் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபாத்தில் எல்லா பாத்தையும் இதை யூஸ் பண்ணும். இந்த பாத்தை யூஸ் பண்ணும், இந்த பாத்தை யூஸ் பண்ணும், இந்த பாத்தை யூஸ் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் 2 பாத்துமே அட் டைமில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த ரவுண்ட் ராபினில் நமக்கு இது ஆர்ஆர் ரவுண்ட் ராபின் சொல்லுவோம். இந்த ரவுண்ட் ராபினில் நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபெயில் ஓவர் ஆச்சு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த பார்த்து சுவிட்ச் ஆகிக்கும். இப்போ இந்த ஃபெயில் ஓவர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்த்து சுவிட்ச் ஆகிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு லோட் பேலன்சிங். இப்போ த்ரூபுட், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா, சான் சுவிட்ச்க்கும் நம்மளோட ஹோஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அதில் எத்தனை பார்த்துருக்கோ அத்தனை பார்த்துக்கும் லோடை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த லோட் பேலன்சிங் வந்து பக்காவாக பண்ணும் இந்த ரவுண்ட் ராபின் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி இது வந்து சேம் ஆஸ் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இது வந்து சேம் ஆஸ், அதாவது இது மாதிரி தான், நிக்டிமிங் மாதிரி தான். பட் ஆனா இது வந்து ஒரு கார்டு வந்து ஒரு சுவிட்ச்லயும் இன்னொரு கார்டு இன்னொரு சுவிட்ச்லயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா, அப்படிதானே ப்ரோ? எஸ். ஏன்னா சப்போஸ் ரெண்டும் ஒரே டைம்ல டவுன் ஆச்சுன்னா இஷ்யூ வரும். ஸோ அதனால 2 ரெடன்டன்சி யூஸ் பண்றத வேற ஒரு சான் சுவிட்ச்ல நம்ம கனெக்ட் பண்றோம். எஸ், கரெக்டாக சொன்னீங்க. நிக்டீமிங் மாதிரி தான் மாதிரியும் வச்சுக்கலாம். அதில் என்ன லோட் பேலன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே லோட் பேலன்ஸ் பண்ணும். ஸோ நிக்டீமிங் வந்து நெட்வொர்க் லெவலில் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மல்டிபாத்திங் வந்து ஸ்டோரேஜ் லெவலில் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ ரவுண்ட் ராபின் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மல்டிபாத் இருக்கோ அத்தனை பாத்துலையுமே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு பாத் ஃபெயிலியர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாத்துக்கு வந்து அதுவே வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். உங்களோட என்வரான்மெண்ட்டில் பை டிஃபால்ட்டாக VMware ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும். பட் நம்ம வந்து ரெக்கமெண்டட் வந்து ரவுண்ட் ராபின் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாலிசி வந்து பை டிஃபால்ட்டாக இதில் வந்து VMware ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும் பை டிஃபால்ட்டாக. பட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் தான் ரெக்கமெண்டட்.
எல்லா ப்ரொடக்ஷன்லேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ராபின் தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து இதில் பெட்டரான ஒரு மெத்தடு. கம்மிங் டு த ஃபிக்ஸ்டு, விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு ஒரு பாலிசி இருக்குல்ல. ஸோ விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற பாலிசி என்ன அப்படின்னா, இதில் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணாது. விஎம்ஆர் ஃபிக்ஸ்டில் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணாது. இப்போ இதில் தான் டேட்டா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதில் தான் டேட்டா போகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதில் மட்டும்தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது சும்மா தான் இருக்கும். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரே இதில் மட்டும்தான் நடக்கும், அனதர் பாத்தில் வந்து நடக்காது. அப்போ இதுக்கு தான் விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு பாலிசி. அண்ட் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத்தை அதை எடுத்துக்கும். பட் என்னன்னா லோட் பேலன்ஸிங் வந்து பெருசாக பண்ணாது. ஸோ விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு வந்து நம்ம பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகே. அண்ட் தேர்ட் வந்து மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, எம்ஆர்யூ அப்படி சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஆனா அது ஃபிக்ஸட்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம்ல இந்த விஎம்ஆர்ல. சோ அதுல வந்து ஒரு கேபிள் போறதுக்கு பதிலா இன்னொரு கேபிள் போச்சு அப்படின்னா இப்போ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. அதுதான் விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு ஒரு பிரச்சனை என்னன்னா லோட் பேலன்சிங் கிடையாது. ஸோ அதனால தான் விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒன்லி யூசிங் ஃபார் ரவுண்ட் ராபின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்ட் எம்ஆர்யூ அப்படிங்கிறது மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. அதாவது அதை எப்படி பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டவுன் குட் பாத்து. இப்போ கடைசியாக எந்த பாத்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சோ அந்த பாத்து அதை எடுத்துக்கும். உதாரணத்துக்கு கடைசியாக இந்த பாத்து வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பாத்தில் தான் டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஒன்லி இந்த பாத்தில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஃபெயில் ஓவர் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டா வந்து மாறிக்கணும். பட் ஃபெயில் ஓவர் நடக்காத வரைக்கும் அது பழைய பாத்தில் தான் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது எம்ஆர்யூ மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அப்படின்னா த பாலிசி வில் சூஸ் த லாஸ்ட் நோன் குட் கான்ஃபிகரேஷன் பாத். சும்மா ஒரு வேலை எழுதிக்கோங்க. எம்ஆர்யூ பாலிசி வில் சூஸ் த லாஸ்ட் நோன் குட் கான்ஃபிகரேஷன் பாத்து. விஎம்ஆர் ஃபிக்ஸ்டு அப்படின்னா the data will flow only on single path. ஓகே, ஒரே ஒரு பாத்லாம் ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் லோட் பேலன்ஸ் கிடையாது அப்படின்னு எழுதிக்கோங்க. ரவுண்ட் ராபினில் ரவுண்ட் ராபின் இஸ் ரெக்கமெண்டட் மெத்தட், ரெக்கமெண்டட் பை இன் ப்ரொடக்ஷன். ஸோ ரவுண்ட் ராபின் ஃபிக்ஸட் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு பாத்தில் போனால் கூட சப்போஸ் அது கனெக்டிவிட்டி பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு தான் ஆட்டோமேட்டிக்காக நான் போய் ஃபெயில் ஓவர் ஆயிடும். இதில் இந்த மூணு ஆப்ஷன்லேயுமே ஃபெயில் ஓவர் நடக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மோஸ்ட் ரீசென்ட்லினாலும் சரி இதனாலும் இந்த மூணுலேயுமே ஃபெயில் ஓவர் நடக்கும். பட் என்னென்னா அந்த லோட் பேலன்சிங் த்ரூபுட் அப்படிங்கிறது டேட்டா எவ்வளோ வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அவ்வளோதான் த்ரூபுட் சொல்கிறோம். இதெல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த இதில் இருக்காது. ஸோ அதனால தான் வி ஆர் கோயிங் ஃபார் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஓகே, ரெக்கமெண்டட் வந்து ரவுண்ட் ராபின் தான். இது எப்படி சார் கான்ஃபிகர் பண்ணுறது? இது நம்ம ஆக்சுவலி எனக்கு வீசென்ட் இப்போ ஒர்க் ஆகலை, நான் அப்படியே அதிலே காமிச்சிருவேன். நான் வீசென்ட் டவுனாக இருக்குது, இந்த சர்வீஸ் அப்போ டவுனாக இருக்குது. ஃபைன். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட இது இருக்குல்ல ஸ்டோரேஜ் அடாப்டரில் இதை செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல பாத் அப்படின்னு ஒரு இந்த பாத்திங் பாலிசின்னு ஒரு இடத்துல வரும். பாத் செலெக்ஷன் பாலிசி அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இந்த இடத்துல தான் இருக்கும் அது. அதை நீங்கள் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக எந்த இப்போ கமிஷனிங் ப்ராசஸ்ல இது பண்ணுவோமா எப்படி? ஆமாம், விசென்டர் இனிஷியலாக விசென்டர் வந்து நீங்கள் வந்து போடுறப்பே நம்ம பண்ணிடுவோம். பாத்திங் பாலிசி இந்த இருக்கு பாருங்க. ESXO செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் போனோம்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் நம்ம அந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணோம்னா கீழே மல்டிபாத் பாலிசின்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ இந்த மல்டிபாத் பாலிசியில் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் பாலிசியை மாற்றிக்கலாம். இதில் பாருங்கள் ரவுண்ட் ராபின் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது விஎம்ஆர் அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான். Identify the path selection policy in route RMB latency based IOPS. Okay.